வணக்கம் சார். இது பார்த்தீங்கன்னா முசம்பி மேக்ஸிமம் பிஞ்சோட தான் இருந்தது. எல்லா பிளான்ட்டும் காய் பிஞ்சோட எடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, சின்ன பிஞ்சு இருக்குது, கொஞ்சம் பெரிய காயாகவும் இருக்கு. இல்லை காயோட இருந்தது எல்லாமே மேக்ஸிமம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டேன் பார்சலில். பாருங்க, எல்லாமே கேப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே 13 கவரில் 10 கிலோ கவரில் 5 அடிக்கு மேலே இருக்கு. அதே போல் சப்போட்டாவுமே உங்களுக்கு 13 கவர் சைஸில் பெரிய பிளான்ட்டாகவே கிடைக்கும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? எல்லாமே பூ காய் அந்த மாதிரி கண்டிஷனில் பூ வர கண்டிஷன் தான் இருக்கும் எல்லாமே. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் தான். இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசிக் பசந்த் சொல்லுவாங்க. இது வந்து ஆல் சீசன் மாடியிலேயே கூட வச்சு வளர்த்துக்கலாம். செம டேஸ்டான பழம் தான் இது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவா. ஸ்ட்ராபெரி கோவானா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டிஸாக பழம் வரும். காய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வரும். காய் பழம் பழுக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டிஸாக ஸ்ட்ராபெரி மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு நிறையவே இருக்கு, அவைலபிள் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாண்டல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது மங்குஸ்தான் பழம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பழம் பார்க்கும்போது உங்களுக்கு அது அத்தி பழம் மாதிரியும், கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மங்குஸ்தான்ல எப்படி 5 லேயர் இருக்குதோ அதே போல 5 பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஷாண்டல் ஃப்ரூட். இது எல்லாமே கிராஃப்டட் தான். இது உடனே உங்களுக்கு பூ எடுத்து காய் வைக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளி மாஸ்ல ரெட்டுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் பெரிய கவர்ல 10 கிலோ கவர்லயே எல்லாமே 6 அடிக்கு மேலேயே இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. வணக்கம் சார். இது பார்த்தீங்கன்னா முசம்பி மேக்ஸிமம் பிஞ்சோட தான் இருந்தது. எல்லா பிளான்ட்டும் காய் பிஞ்சோட எடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, சின்ன பிஞ்சு இருக்குது, கொஞ்சம் பெரிய காயாகவும் இருக்கு. இல்லை காயோட இருந்தது எல்லாமே மேக்ஸிமம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டேன் பார்சலில். பாருங்க, எல்லாமே கேப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே 13 கவரில் 10 கிலோ கவரில் 5 அடிக்கு மேலே இருக்கு. அதே போல் சப்போட்டாவுமே உங்களுக்கு 13 கவர் சைஸில் பெரிய பிளான்ட்டாகவே கிடைக்கும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? எல்லாமே பூ காய் அந்த மாதிரி கண்டிஷனில் பூ வர கண்டிஷன் தான் இருக்கும் எல்லாமே. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் தான். இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசிக் பசந்த் சொல்லுவாங்க. இது வந்து ஆல் சீசன் மாடியிலேயே கூட வச்சு வளர்த்துக்கலாம். செம டேஸ்டான பழம் தான் இது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவானா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டிஸாக பழம் வரும். காய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வரும். காய் பழம் பழுக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டிஸாக ஸ்ட்ராபெரி மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு நிறையவே இருக்கு, அவைலபிள் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாண்டல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது மங்குஸ்தான் பழம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பழம் பார்க்கும்போது உங்களுக்கு அது அத்தி பழம் மாதிரியும், கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மங்குஸ்தான்ல எப்படி 5 லேயர் இருக்குதோ அதே போல 5 பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஷாண்டல் ஃப்ரூட். இது எல்லாமே கிராஃப்டட் தான். இது உடனே உங்களுக்கு பூ எடுத்து காய் வைக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளி மாஸ் ரெட்டுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் பெரிய கவர்ல 10 கிலோ கவர்லயே எல்லாமே 6